ஒரு முதியோர் இல்லத்துல ஒரு கிறிஸ்டியன் அம்மா, ரொம்ப வயசு போச்சு. அந்த அம்மாவோட பேசுற நேரம் என்னம்மா எங்கம்மான்னு கேட்டு அந்த அம்மா ஒரு கவலையும் காட்டாத மாதிரி சிரிச்சுட்டு பேசுது. தம்பி எங்கம்மா உங்க பிள்ளை ஆஸ்திரேலியாவில் தம்பி, என் பேரன் பேத்திலாம் ஆஸ்திரேலியாவில், அந்த பெருமை மாதிரி பேசுது. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா உண்மையை சொல்லிட்டு, அப்போ அந்த அம்மா எல்லாம் அங்கே, இவங்க மட்டும் இங்கே முதியோர்கள் இருக்கு. கடைசி அந்த அம்மாவோட பேசுற நேரம் எனக்கு ஒரு வேலை, தம்பி எனக்கு உதவி பண்ணலாமான்னு கேட்டுச்சு. என்னம்மா உதவி? எனக்கு என் மகனுக்கு ஒரு வாட்டி பார்க்கணும், நான் கண்ணை பொத்த முன்னாடி என் மகனை ஒரு வாட்டி பார்த்து முத்தம் கொடுக்கணும். நான் பார்த்தேன், ஒரு தாய்க்கு கோபமே வராதா? உங்களெல்லாம் விட்டு போட்டு அவங்க அங்கே நிற்கிற நேரம் கூட என் மகன் லாஸ்ட்டாக பார்க்கணும். சின்னத்தில் அந்த பிள்ளைய பாலை கொடுத்துட்டு அம்மா தூங்க வச்சுட்டு முகத்தை பார்த்துட்டே ரசிச்சிருந்த அந்த அம்மாவுக்கு இன்றைக்கு அவர் புள்ளதான். இன்றைக்கு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ வயசு, அவருக்கு வயசு இருக்கு, ஆனால் அவருக்கு அந்த அம்மாவுக்கு இன்றைக்கு அவங்க புள்ளதான். அந்த உறவு மாறாது. அந்த அம்மா கேட்கிறாங்க, எனக்கு என் மகனை கூட்டி வந்து தரலாமா, ஒரு வாட்டி பார்க்கணும் கண்ணை பொத்த முன்னாடி கேட்டா. ஒரு தாய் கடைசி நேரம் தன் பிள்ளைய பார்க்கணும்னு துடிக்கிற வேதனை இருக்கிறது, அது சாதாரண வேதனை. ஒரு தகப்பன் தன்னுடைய கண்ணை பொத்த முன்னாடி இப்படி பார்க்கணும் தன் பிள்ளையோட, அதையெல்லாம் புரிகிற பிள்ளைகள் இருக்கணும். அதை புரியாம இறந்து போயிட்டாங்களா என்று கொண்டு போய் அது ஒரு வேற ஸ்டைல கொண்டாந்து அதெல்லாம் முடிச்சுட்டு சரி சபத்தை அடைக்கிறீங்க, கதையை முடிச்சிருங்க போறாங்க பாருங்க. அப்படி பிள்ளைகள் நம்ம பெற்றெடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்து வச்சவங்களா இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் படிப்பு மட்டுமே போதும்டா. அமெரிக்கர்களுடைய பணம் இப்படி போகாது. அமெரிக்காவை நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள அமெரிக்கன் கவர்மெண்ட் டெட் பாடிகள் எடுத்து போறதை எவ்வளவோ நீங்க பார்க்கலாம். அதாவது புழு பிடிச்சேன்னா வீட்டுக்குள்ள அவங்க மேஜர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. தன்னந்தனியாக சில நேரம் தாய் தகப்பன் வேறு வேறு வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த நேரம் செப்பரேட் ஆகிருப்பாங்க. பணம் அறிவிப்பு கூட தெரியாது. ஏன்னா அடுத்த ரூமுக்கு தெரியாது, வாசம் வீசிய பிறகுதான் செத்து போயிட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க தட்டி பேச மாட்டாங்க, அடுத்தவங்களோட பெருசா இது பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண நினைப்பாங்க. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்ம எப்படி புள்ள வளர்க்க போறோம்? இங்கதான் மெட்டல் படிக்கணும், படிப்பு இல்லையா அதுல எந்த தப்பும் இல்லை, அது பெயின். கட்டாயமா படிப்பிக்கணும். அந்த படிப்பிக்கணும்னே நான் ஒரு 20 ஆண்டுகளா பேசிட்டு வரேன். எங்க ஊர்ல, எங்க நாட்டிலையும் வெளிநாடுகளையும் ஸ்கூல் வழியாக போய் பிள்ளைகளை படிப்பீங்கன்னு சொல்றோம். அவங்க படிக்கணும், அவங்க கல்வி முக்கியம். அந்த கல்வி மட்டுமே போதும் என்று இருந்தா நம்ம பாதி குழந்தையெல்லாம் பார்க்க போறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் திருக்குர்ஆனுக்குள்ள நம்ம நுழைஞ்சிடலாம். திருக்குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கிற நேரம், இந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கிற டைம்ல நான் நினைக்கிறேன் நேரம் இடம் தராதுன்னு நினைக்கிறேன். ஸோ சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். குர்ஆன்ல ஒரு பேர் வருது. அந்த குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்துல பேரு லுக்குமான், ஒரு மனிதருடைய பேர். அவர் ஒரு நபியான்னு கேட்டீங்கன்னா நபி இல்லை. நபி இல்லாத ஒருவரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர் ஒரு ஞானி, ஹிக்மத் நிறைந்தவர். அல்லாஹ் அவருக்கு ஹிக்மத் கொடுத்திருக்கிறான், அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறான். ஸோ ஞானம்ண்டா என்னன்னு பேசுற நேரம் ரொம்ப டீப்ல இமாம் ஷாஃபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஹிக்மத்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னான்றாங்க. ஒவ்வொரு அறிஞர்கள் ஒவ்வொரு விதத்தை சொல்லுவாங்க. ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறது. நபிமார்களுக்கு இல்மும் ஹிக்மத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் என்று சொல்லக்கூடியவரை அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டு பேரை சொல்றான். அங்கதான் விஷயம். அல்லாஹ்வுடைய ஸ்டைல்ல அல்லாஹ் பேசுற நேரம் அவருடைய கலாம்ல இலகுவில் பேர் வராது, லேசில பேர் வராது. ஆட்கள் பேரை சொல்றதே அல்லாஹ் ரொம்ப அரிது. எங்க குர்ஆன்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்திய கூழு சாஹிபி என்கிறான் அல்லாஹ். அவர் தன்னுடைய தோழருக்கு சொன்ன நேரத்தில் அங்கே அபூபக்கர் என்று வரல, அபூபக்கருக்கு சொன்ன நேரத்தில் வரல. இஸ் யகூலு அபூபக்கர் அல்லாஹ் சொல்லல, உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய ஈரப்பட ஃபாத்திமா ரலியல்லாஹு பேர் ஒரு இடத்துல கூட வரல. பெருமானார் பேர் 4 இடத்துல மட்டும்தான் வருது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேர்களை அதிகம் சொல்லவே மாட்டார். ஜெயித் என்ற ஒரு தோழர் ஜெயித்னு வருது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில நேரங்களில் பேர் சொல்லுவான். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் குர்ஆன்ல நபிமார்கள் கூட எவ்வளவோ நபிமார்கள் வந்தாங்க. அந்தந்த மொழிகளில் அந்தந்த ஊர்களில் இவ்வளவுதான் நபிமார்கள் வந்தாங்க, அவ்வளவு நபிமார்கள் வந்தாங்க. ஆனா அந்த தெரிவு செய்த நபிமார்கள் கொஞ்சம் பேர் தான் குர்ஆன்ல 25 நபிமார்கள் சொல்றோம். சோ இப்படி இருக்கிற நேரம் நபியே இல்லாத ஒரு சிலர்களை பத்தி எல்லாம் பேசுறான். சுல்கர்னைன், லுக்மான்,
அலைஹிஸ்ஸலாம். ஸோ இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுற நேரம் இந்த மனிதர் அவர் ஒரு நல்ல ஞானம் மிக்கவர்ன்றாங்க. நாங்க அவருக்கு ஞானத்தை வழங்கினோம் என்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சரி, இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துல என்ன இருக்குது? ஞானம் வழங்கியாச்சு அவருக்கு. அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாப்பா அந்த பிள்ளைக்கு எவ்வளவோ உபதேசம் பண்ணிருப்பாரு. அந்த உபதேசம் உலகம் எங்க நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் உபதேசம் நடக்கும். எப்பா இப்படி சாப்பிடுப்பா, அங்க போகாதீங்கம்மா, இங்க உட்காருங்க, ஏன் அப்படி பண்றீங்க, இப்படிலாம் நிறைய கேட்பாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமா சொல்ற நேரத்துல, அதாவது வலக்கத் ஆத்தைனா லுக்மானுல் ஹிக்மா, லுக்மானுக்கு நம்ம ஹிக்மாவை கொடுத்தோம் என்கிறான் அல்லாஹ், ஞானத்தை கொடுத்தோம். அவ ஞானத்தை கொடுத்துட்டு ஒரு வாப்பா தன் பிள்ளைக்கு உபதேசம் பண்றதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் உங்கள்கிட்ட ஏன் கேட்கறது தெரியுமா? குர்ஆன்ல ஒரு விஷயம் இன்செர்ட் ஆகுதுண்டா அது சாதாரணமா இருக்காது. ஏனென்றா மறுமை நாள் வரைக்கும் அது ஓடும். அது பாதுகாக்கப்பட்ட வேதம், அது எல்லோரும் ஓதுவாங்க, அது அழியாது. அந்த பேரை அல்லாஹ் பதிவு செய்யணும். அல்லாஹ்வுக்கு என்ன வேணும்னா அந்த அடியான இந்த உலகம் முழுக்க அவர் செயலை பின்பற்றினா அவருக்கு நன்மை போய் சேரும். அதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவோம். குர்ஆன்ல அல்லாஹ் ஒன்று சொல்லினான்டா அந்த ஆள் அல்லாஹ் இஸ்ஸத்தை தூக்கிட்டான்னு. ஸோ பேரோட ஒரு மனுஷன்னு சொல்லலாம் அல்லாஹ். அப்படி சொல்லாம அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிட்டு ஹிக்மத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட என்ன வருதுன்னா அவர் பாப்பாவா இருந்து தன் பிள்ளைக்கு சொன்ன அறிவுரை வருது. நல்லா போச்சோம். இந்த அறிவுரையை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த அறிவுரையை பொறுத்தளவுல 10 விஷயங்கள் வருது. 10 விஷயங்கள். சாதாரணமா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வயது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு, அவர் உபதேசம் பண்ற நேரம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்ன விஷயம் யா புனையன்னு தொடங்குறார். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸ்டார்ட் பண்றார். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், குர்ஆன்ல இவ்வளவோ எல்லாம் இருக்கிற டைம்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்ன உபதேசம் சாதாரண உபதேசமா இருந்தா அது ஏன் குர்ஆனுக்குள்ள பேர் சொல்லி ஹிக்மத்து கொடுத்தோம்? அவர் தன் மகனுக்கு சொன்னது எத்தனை அப்பா மாதிரி மகன்மார்கள் சொன்னாங்க, ஏன் நபிமார்கள் சொன்னதை போடலாமே உள்ளக்குள்ள? அல்லாஹ் இதை ஏன் போடுறான்னா ரொம்ப முக்கியம் என்பதனால போடுறான். இதை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் அதுக்குள்ள நிற்கும். ஸோ ரொம்ப பெரிய ஞானம் இருக்கிறத நீங்க பார்த்துட்டு சூரா லுக்மான் 31வது அத்தியாயம் 13வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க வீட்டுக்கு போய். ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன். அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு உபதேசம் பண்றாரு. இது நானும் நீங்களும் சாதாரணமா செய்யற உபதேசம் மாதிரி இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல மென்ஷன் பண்ணவே மாட்டான்னு நினைக்கிறேன். இது வித்தியாசமான உபதேசம். இதுல என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கிறார் யா புனைய, யா புனைய என் அருமை மகன். உளவியலாளர்கள் சொல்றாங்க கமாண்ட் வேற கனெக்ஷன் வேறன்றாங்க. ஒரு பையனுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண போற கமாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அது பிள்ளைன்றாங்க. கனெக்ஷன் வரும். நீங்க பேசுறதோட அவர் கனெக்ட் ஆகும். நம்ம மொபைல் போன் கால் எடுக்கிறோம், ஒரு ஆளுக்கு கால் எடுத்தா கனெக்ட் ஆனா அவரோட பேசலாம். நீங்க உங்க பிள்ளைக்கு கமாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்க பேச கேட்க மாட்டாரு. நீங்க ஒரு ஆளை நல்ல திட்டிட்டு உபதேசம் செஞ்சு பாருங்க பார்ப்போம், அவன் காதலே எடுக்க மாட்டான். நல்லா பாராட்டிட்டு ஏதாவது சொல்லி பாருங்க பார்ப்போம். அதனால சைக்காலஜி சொல்லுது டோன்ட் கமாண்ட். நீங்க கமாண்ட் பண்ணாதீங்க, கனெக்ஷன் உண்டாகும். அதுக்கு இமோஷனல் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இமோஷனல் சேஃப்டியை உண்டாக்கின பிறகுதான் குழந்தை லேர்ன் பண்ண மாட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இமோஷனலி ட்ரீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பிள்ளைய கொண்டு அழகா பேசணும். அவருக்கு சும்மா கூப்பிடலாம், மகனே கூப்பிடலாம், யா புனைய என் அருமை மகனே. இதை நீங்க நபிமார்கள்ல நிறைய பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல போக்கல இப்ராஹிம் நபி வாப்பாவோட பேச போக்கல யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி. இப்ராஹிம் நபி வாப்பா எங்க ஒரு இடத்துல சொல்ல போக யா புனை என்று சொன்னாரு, காணவே மாட்டீங்க. அதே மாதிரிதான் நூஹ் நபி தன் மகனுக்கு சொல்ற நேரம் நூஹ் நபிக்கு மகன் யா அபத்தி சொல்ல காணும், அவர் யா புனை என்ற. சோ நல்ல பண்பு நம்ம பிள்ளைகளை கூப்பிடுற நேரம் நம்ம செல்லம் டாலிங்களை கூப்பிடுவோமே அந்த மாதிரி அழகா கூப்பிடணும். கூப்பிடுறது மட்டும் இல்லாம சைக்காலஜி இன்னைக்கு சொல்றது குழந்தைகளுக்கு நல்ல முத்தம் கொடுக்கணும், அரவணைச்சு குழந்தைகளை மடியில உட்கார வைக்கணும். சோ ஒரு உபதேசம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி வீட்டுல அவங்க ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி இமோஷனலி அவங்க சேஃப்டி உணரணும். அவங்க பிரெயின் ஒர்க் பண்ணி எப்பண்டா அவங்களுக்கு நீங்க அரவணைக்கிற நேரம் அவங்க நீங்க சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்றாங்க. சோ அதனால மிச்சம் முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் தன் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு முத்தம் கொடுக்கிறாங்க. அப்படியே எடுத்து அவரை அரவணைக்கிறாங்க. அக்ரம் பின் ஆபிஸ் முன்னாடி நிற்கிறாங்க. யாரும் சொல்லல என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாங்க.
நான் ஒரு குழந்தைய கண்டு அந்த குழந்தைய அரவணைச்சுன்னா நீங்க என்ன பண்ணுன்னு கேட்பீங்களா? அரபு நாட்டுல அந்த காலத்துல மக்கள் இது என்ன பண்றீங்கன்னு கேட்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா வச்சு பாருங்க எப்படி வளர்த்திருப்பாங்க. அதட்டி வளர்த்திருக்கிறாங்க. பெருமானார் அவரோட கொஞ்சத்தை பார்த்து அக்ரபின் ஆபீஸ்ல சொல்லுங்க, யார் சொல்லி எனக்கு 10 புள்ள, நான் ஒரு நாள்ல இவங்களோட இப்படி கொஞ்சினது இல்லை. பெருமானார் என்ன சொன்னாங்க? இறக்கம் காட்டினால் இறக்கம் காட்டப்படுவாய் என்ன, இறக்கம் காட்டுங்க, அப்பதான் இறக்கம் கிடைக்க மாட்டாங்க. குழந்தைகளோடு இப்படி பழகுங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்துல பயங்கரமான ஆயுதம் தெரியுமா? அன்பு. நீங்க எல்லாத்தையும் பிறப்ப வச்சு பயங்காட்டி பார்ப்போம், அந்த பயம் கொஞ்ச நாள் இல்லாம போயிரு. உங்க அன்பை முறிக்கிறது தான் அவங்க ரொம்ப டேஞ்சரா நினைப்பாங்க. பாப்பா மனசு நொந்துருமோ, நைட்டு தூக்கம் போறேன், உம்மா மனசு என்ன ஆயிருமோ. நீங்க கொடுத்த அன்பால் நலைந்து விட்டால் அந்த அன்பு அதுக்கு ஒரு போதும் அவங்க அந்த அன்பை முறிக்கிறதுக்கு அவங்களால ஏழை தாங்க முடியாது. நம்ம ஹியூமன் சைக்காலஜில நம்ம அதுல வீக். வேர்ல்ட்ல உள்ள ஆக பலமான ஆயுதம் அன்பு. நன்றாக புரிஞ்சுக்கோங்க. விலை கொடுத்து வாங்க முடியாது. நாங்க இவ்வளவெல்லாம் சொத்து செல்வம் என்று செய்கிறோம், குவைத்து வர்றோம், கஷ்டப்படுறோம், சொத்து சேர்க்கிறோம், என்ன வாங்குறோம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எங்க லைஃப்ல சொத்து சேர்க்கிற பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற எல்லாரும் எக்ஸ்பென்ஸ் பண்ணியே ஆகும். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் தான் பேலன்ஸ் வரும். யாருக்கும் பேலன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேலன்ஸ் வைக்கலாது, 0 பண்ணிட்டு போவோம், உலகத்துக்கு போவோம், யாருக்காவது கொடுத்துட்டு போவோம். நம்ம போற நேரம் எங்களுக்கு கொண்டு போயிடாது. சாக்கில 4 பவுன் தங்கமும் இங்கால 8 கோடியும் எடுத்துட்டு போலாமா? இதுல எல்லாம் 0 பண்ணிட்டு இன்னாருக்கு கொடுத்துரும். சோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு 0. சோ எங்க போகுது இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம்? பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு அன்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம சம்பாதிக்கிறோம், சந்தோஷமா சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிற நேரம் அன்பு வருகுதுன்றா அந்த அன்புக்கு நம்ம தயங்காம செலவழிக்கிறது. எங்க சந்தோஷம் பிறக்குமோ, வீடு கட்டினா சந்தோஷமா, சரி. இந்த ரெஸ்டாரண்ட் போனா குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்களா, சரி. இப்படி போனா ஓகேயா, அப்ப நம்ம செலவழிக்கிறோம். சந்தோஷம் அங்க வரணும் என்றது அன்புக்காக வேண்டி. சந்தோஷம் மட்டும் இல்லை, அன்பை மையமாக வச்சு அந்த சந்தோஷம் வரும். சோ இதுக்குன்னா நம்ம அதிகமா இவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் ஃபைனலி அந்த அன்பை நோக்கி தான் வரப்போகுது. அன்பிற்குரியவர்களே, அதனால நல்ல கனெக்ஷன் உருவாக்கணும்னு வைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வந்தவங்க, அவங்கள பார்த்தவங்களுக்கு அவங்கள மறக்க முடியாம இருந்ததுக்கு காரணம் அல்லாஹ் வேர்ல்டுல அவங்களுக்கு வச்ச கனெக்ஷனே அன்புதான். அவங்களுக்கு உம்மா இல்லை, பாப்பா இல்லை, நானா இல்லை, தம்பி இல்லை, யாரும் இல்லை, அனாதை நினைச்சு அல்லாஹ் அவங்கள அப்படி அனாதையா விடல. எங்க எல்லாருடைய அன்பை இன்றைக்கு கொடுக்கிறோம். எங்க உறவுக்கு தெரியாத ஒரு அன்பு இன்றைக்கும் பெருமானார் எப்படி என்று காணாத நாம, அவர் உருவப்படம் எப்படி இருக்குன்னு தெரியாத நம்ம கல்வி அப்படியே பறிகொடுத்து இருக்கிறோம் காத்தமுல் அன்பியாவுக்கு. அவர் ஒன்று சொன்னாருன்னா நம்ம இன்னைக்கு ரெடியா இருக்கு. பெருமானாருக்கு யாராவது திட்டினா எங்க மனசு தாங்கவே தாங்குது. 1400 years, 1400 ஆண்டுகள் ஆச்சு. எங்க குடும்பத்துல சில பேர் மொத்தாகி 10 வருஷமா இருக்கு, இப்ப அந்த கவலை வராது. பெருமானாருக்கு இன்றைக்கு ஏதாவது பேசுகிற நேரத்துல எங்களுக்கு அது வருவதில்லை. அல்லாஹ் அந்த வாக்குறுதி நபியை நீங்க போஸ்ட் அடிக்க தேவையில்லை, நீங்க செல்ஃபி எடுக்க தேவையில்லை, நீங்க ஒன்றை பப்ளிசிட்டி பண்ண தேவையில்லை, உங்களுக்கு பிறகு உங்க புகழை நாங்க மேலோங்க வைக்கிற நபி என்றாங்க. 1400 years அவருடைய அந்த அன்பு எங்களுக்கு தெரியுது. அது எவ்வளவு பவரா இருக்கு. உம்மத்தி உம்மத்தி என்று பெருமானார் என் உம்மத்து என்று சொல்ல அந்த அன்பு எங்களுக்கு தெரிகிறது என்றால் அது எவ்வளவு டீப்பா வந்திருக்கு நினைக்கிறீங்க. அவர் வார்த்தைகள் எங்களை ஒரு வகையை ஆட்டி படைக்குது என்றால் சுப்ஹானல்லாஹ். அன்பை தாராளமா கொடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் கனெக்ஷன். அதெல்லாம் சும்மா ஒரு வேர்டை சூஸ் பண்ணி கொடுங்க. யா புனி என்று சும்மா சொல்லல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் யா புனி சும்மா சொல்லிட்டு போலாம். லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க ظلم عظيم சொல்லலாம். யா புனி லுக்மான் தன் மகனை கூப்பிட்டு அருமை மகனே, செல்லமே கூப்பிடுறாரு. பிள்ளைக்கு இங்க சொல்ல வர 10 பாடங்கள் என்னன்னா, இந்த 10ஐயும் வீட்டுக்கு போய் நான் நினைக்க மாட்டேன், ஒரு 2-3 சொல்லுங்க, டைம் முடிச்சிருக்கு, ஒரு 10 நிமிஷம் போகும். அப்ப இந்த பாடத்தை எடுக்கிற டைம்ல இதுல உள்ள சாப்டர் 31-13 நல்லா தொடங்குறான். வீட்டுக்கு போய் அதை படிக்கிற டைம்ல ஃபர்ஸ்ட் சும்மா அல்லாஹ் சொல்ல மாட்டான்,
இது வாப்பா தன் மகனுக்கு சொன்ன உபதேசத்துல பெஸ்ட் எவர் பெஸ்ட். இதான் பெஸ்ட். இந்த பெஸ்ட்டை என் பிள்ளைக்கு செய்ய போறேன். இது என்னன்னா விதை. இந்த விதையை கொண்டு போய் சரியா நட்டிட்டீங்கன்னு வைக்க, இது கிளீனா படிச்சீங்கன்னா 10யுமே ஒரு புரியும். 360 டிகிரி அவர் ஓகே. சுபஹானல்லாஹ். நான் ஒவ்வொன்றா சில நேரம் சுருக்கமா சொல்லிடுறேன். அப்போ பாருங்க, நீங்க டீட்டெயிலா படிங்க. ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் கரெக்டா கேட்கறது. ஒரு புள்ள தொழுவார், நோம்பு பிடிப்பாரு, ஆனா பேச தெரியாது. இன்னொரு புள்ளைய பார்த்தீங்கன்னா தர்மம் கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி. இன்னொரு புள்ள பாப்பா சொன்னதுக்காக தொழுவாரு, ஆனா பாவத்தை தப்பான காரியங்கள்லாம் மறைஞ்சு செய்வார். சிசிடிவி இல்லை. சோ இந்த பாருங்க, அவர் கொடுக்கிற விதை, இந்த விதையை ஒழுங்கா நட்டணும். நான் நேற்று சொன்னேன், நம்ம பிள்ளைகளுக்கு பண்ற வச்சு ஹராம்னு மட்டும் இல்லை, நம்ம ஏசியன் கல்ச்சர்ல அது ஒரு அருவருப்பு உண்டாக்குற மாதிரி வந்திருக்கு. சோ அது பாருங்க, 50 வயசானாலும் அது சொன்னாலே அருவருப்பா இருக்குது, ரொம்ப இதா இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்ப சிம்பிளா போட்டோம்னா ஓகே. அவர் எப்படி போடுறாரு? லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்னு சொல்றாரு. இது இல்லை இங்க முக்கியம். அவர் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி போய் பாருங்க, இன்ன ஷிர்க வலுன் அஸீம். அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்னு மட்டும் சொல்லல, ஏன் செய்யக்கூடாது என்றதை சேர்த்து சொல்றாரு. வை? இதுக்கு சொல்லுவாங்க 2R தியரி, ரீசன் ரியலைஸ். ஒரு குழந்தைக்கு எது மெயின் அக்செப்ட் ஆகும் தெரியுமா? ஒரு செய்தியை பதிவு செய்யற நேரம் குழந்தைக்கு நேரடியா சொல்லிடாதீங்க. எல்லா பிள்ளையும் பீச்சுக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுது. உங்க பிள்ளைக்கு ஜலதோஷம், ஐஸ்கிரீம் தரமாட்டோமா? இல்லம்மா, இல்ல வேணாம், நீ குடிக்கலாமா அப்படின்னு உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வேணான்றீங்க. அந்த பையன் முகத்தை கொஞ்சம் பாருங்க, அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? எல்லா பிள்ளைகளும் அம்மா இருக்கணும், அவளோட இறக்கு. எங்க அம்மா மட்டும் என்னோட இறக்கையே இல்லை. ஏன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க, எங்க அம்மா எனக்கு வாங்கி தரல. தப்பான ரீசன் கற்பிக்கும் பிரெயின், மூளை தப்பா கற்பிடிச்சுன்னா அந்த பையன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். அந்த அம்மா எப்படி சொல்லணும் தெரியுமா? ராஜா, எனக்கும் உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் மாதிரியே தோணுது, ஆனா தந்துட்டா உன் மூக்கால ஓடும், அம்மா கண்ணால ஓடும். வேணுமா ராஜா? பையன் முகத்தை பார்த்து வேணாமான்னு. இதுதான் 2R தியரி, ரீசன் ரியலைஸ். அந்த பையனுக்கு ரீசனை புரிய வச்சுட்டீங்கன்னா அதுல இந்த ஆன்சர் கிரியேட் ஆகும். பிரெயினுக்கு டைப் கொடுக்கணும். நம்ம எப்பயுமே உண்மையான காரணத்தை வெளியே சொல்லணும், ஹக்க அழகா சொல்லணும். இதுதான் ராஜா சின்னத்துல இருந்து அது சொல்லணும். அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்ற நேரம் லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா மொட்டையா இருக்குது. இன்ன ஷிர்க வலுன் அஸீம். ஷிர்க் இருக்குது, அது ரொம்ப பெரிய அநியாயம், அக்கிரமம். அக்கிரம் எல்லாத்தையும் பட்டியல் போட்டா, கொலை ஒரு அக்கிரமோ, கொள்ளை அக்கிரமம் எல்லாம் அநியாயத்தில் எல்லாத்தையும் பட்டியல் போட்டா ஷிர்க் இருக்கு பாருங்க, அதான் அநியாயத்துல மிக பெருசு. பாப்பாவை பார்த்து இவ்வளவு காலம் வளர்த்த தகப்பனை பார்த்து கொஞ்ச காலத்துக்கு போற வேறொரு ஆளை தகப்பனை பக்கத்துல வச்சு, இவர் தான் என் தகப்பன எப்படிங்க அவருக்கு, இவர் தான் என்னுடைய தகப்பன் அப்படின்னு வேறொரு ஆளை காட்டி எல்லாம் எனக்கு இவர் தான்டா தகப்பனாருக்கு எப்படி இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவும் செய்து தந்திருந்த ஃபர்ஸ்ட் தன் குழந்தைக்கு போட வேண்டிய மெயின் பாடம் ரப்புல் இஸ்ஸத்தை பத்திய பாடம். ரப்புல் ஆலமீனை பத்தி நீங்க போடாட்டி இந்த கல்புல வேற எதை போட்டும் வேலை இல்லை, மேக்ஸை மட்டும் போட்டு வேலை இல்லை. சயின்ஸை போட்டுட்டு அல்லாஹ் பத்தி போட்டா கண்ணீர் ஓடும். தண்ணி H2O அவன் பார்க்கிற நேரத்திலேயே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்படி இறைவன் சேர்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அவன் எப்படி இதை படைச்சான், இது எப்படி உண்டாக்கினா அவனுக்குள்ள அந்த உணர்வு உண்டாக ஆரம்பிக்கும். அதான் இது போட்டா மட்டும்தான் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணார், கல்வி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிந்தனை இல்லைண்டா அது நடக்காது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைக்கு இறைவனை சொல்லிக் கொடுத்து ஷிர்க்க சொல்லிக் கொடுக்கணும். இதுல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு ஷிர்க்குன்னா அதை மட்டும் போய் இதை பாடமாக்கிட்டு போய் மகனே உட்கார் ஒரே நாள்ல சொல்லி முடிச்ச கதைகள் இது. இறைவன் தொகுத்து ஒரு 10 விஷயம் சொன்ன, இந்த 10 போட்டு பாருங்க, விதைய வளர்ந்தா உங்க பக்கத்துல மனம் வீசும் ஒரு குழந்தைய பார்ப்பீங்க. சூப்பர். எங்களுக்கு தெரியல எதை போட்டு வளர்க்குறது. சயின்ஸை போட்டா மேத்ஸை போடுறோம், மேத்ஸை போட்டா இஸ்லாம் பண்றோம், இஸ்லாத்துல இதை போட்டா அது இல்லைன்றோம், அதை போட்டா இது இல்லைன்றோம். எதையெல்லாம் குழந்தைக்கு போடணும். குழந்தைக்கு போய் குடும்ப உளவியலை பத்தி பேசி வேலை இல்லை, அவங்களுக்கு போய் மாணக்க மற்றர்கள் பேசி வேலை இல்லை. அதனால
ரெண்டாவது வவசைனல் இன்சானி வாலிதை, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னன்ற அந்த இதை கொண்டு வரான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த இடையில லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மனிதனுக்கு தம் பெற்றோருக்கு அன்பு கொண்டு அவங்கள நல்ல முறையில் இது பண்ண சொல்லி நாம என்ன செய்ய நல்ல உபதேசம் பண்றதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றோம். அவங்க தாய் வஹ்னன் அலா வஹ்ன், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு அவர்கள் சுமந்து கொண்டாங்க, நல்லா கொண்டு வராங்க. அவர்கள் 2 வருடம், அதாவது பால்குடி பூர்த்தி செய்வது என்பது 2 வருடம். அனிஷ்குர்லி வழி வாலிதைக்க இலையில் அல்லாஹ் சொல்றான், எனக்கு நன்றி செலுத்து, ஒரு தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்து. இடையில அல்லாஹ் இதை ஏன் சொல்றான்டா, நன்றி உள்ள புள்ளைய நீங்க வளர்க்கணும். இன்றைக்கு உங்க புள்ள வளர்ற நேரம் நன்றி இல்லைன்னு தெரிஞ்சுக்கண்டா, அது உங்களுக்கும் அதே நிலைமை வரும். நன்றி தெரியணும். சின்னதா ஒரு ஆள் உதவி செஞ்சாலும் புள்ளிட்ட பழக்கங்க. ஜஸாக்கல்லாஹ் சொல்லுங்க, ஏமா போய் சொல்லுங்கம்மா, எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு தெரியுமா, எப்படி நடக்கிறாரு தெரியுமா. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுறான். உங்க அம்மா எப்படி உங்களை சொன்னாங்க, வஹ்னன் அலா வஹ்ன், பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தோட அந்த தாய் அதை சுமந்தாங்க. அந்த கஷ்டம் ஒரு பெண்ணை பொறுத்தளவுல சாதாரணமா எங்களுக்கு ஒரு பேக்கை பக்கத்துல போட்டுட்டோம்னா 10 மாசத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த அம்மா அந்த பைய வச்சு சாப்பிட முடியல, கஷ்டம், வாந்தி, இந்த பக்கம் திரும்புறது அந்த பக்கம் திரும்புறது எல்லாம் பண்ணிட்டு ரத்த வெள்ளத்துல குழந்தை உழவு. அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தை வேணும்ன்ற அம்மா சொல்றாங்க. ஆனா ஆச்சரியம், ஒருத்தன் மேல இருந்து கீழே கொடுத்துட்டான்னு வைய, கடுமையான வேதனை இருந்தா அம்மாடி இந்த கூடலேருந்து மறுபடியும் ஏறவே மாட்டேன், கீழே விழுந்தா வருத்தமா வந்தது. ஒரு தாய் 10 மாசமா படாத பாடுபட்டு அவ அழகை இழந்து எல்லாம் பண்ணி வேகமா ஓடின யுவதி இப்ப நடக்க முடியாம இருக்குது. ஒரு ஏதாவது வந்தா நம்மளாம் கண்ணை பொத்துவோம். ஒரு தாய் தன்னை வயிறெல்லாம் காப்பாற்றுவோம். அவ்வளவு இறக்கமா தன்னை குழந்தை இது பண்ணி ரத்த வெள்ளத்துல வேதனையோட வரும். யாரும் சும்மா வர மாட்டாங்க. இந்த வேதனை மாதிரி இப்ப சீட்டெல்லாம் ஏத்துறாங்க. வேதனையோட குழந்தை வந்ததுக்கு பிறகு குழந்தைய காட்டினா தொப்புள் கொடி அறுத்த பிறகு அந்த அம்மா அந்த கனவுலேயே மூழ்கிடுவாங்க. தன்னை புள்ள 10 மாசம் சுமந்த புள்ள திரும்ப இன்னொரு குழந்தைய பார்க்கணும், அந்த வேதனை மறந்துட்டாங்க. அவங்க அன்பு அதை காட்டிலும் கூட. அதனாலதான் அந்த வேதனை அவங்களுக்கு மறக்கடிக்கப்படுது. இவ்வளவு பெரிய வேதனை, ரத்த வெள்ளத்துல உழுவுற குழந்தை, அந்த சொன்ன வஹ்னன் அலா வஹ்ன். அவங்க அதுக்கு பிறகு பால் கொடுக்குறாங்க. எல்லாரும் திரும்ப போவாங்க. இந்த அம்மா சொல்லுவோம், வேணாம், 22 வயசுதான், ஜலதோஷம் வந்தது, நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்படியே மகனோட இருந்துடுறேன். எல்லாத்தையும் பிள்ளைக்காக வேண்டி கொடுத்து அவருக்கு சாப்பிடுற நேரத்தை கவனமா வச்சு உடுப்புடவைகளை வாங்கி எல்லாம் அழகுபடுத்துற அந்த தாயை பத்தி எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. அனிஷ்குர்லி, எனக்கு முதல்ல நன்றி செலுத்துவன, நான் படைச்சு அவனை பார்க்கிறான். உன்னுடைய தாய் தகப்பனுக்கு அடுத்தபடியாக நன்றி செலுத்துறான். நன்றி உணர்வு உங்க பிள்ளைக்கு இப்ப டெஸ்ட் பண்ணி அதை வளர்க்கணும். சரி, அதனால அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா நீங்க பார்த்து மெல்ல மெல்ல அதுல உட்காந்து, இப்ப அதாவது அல்லாஹ் அப்படின்னு சொல்றேன் தன் மகனுக்கு சொன்னது. அதுக்காக நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் வச்சு மகன் முன்னாடி உட்காந்துட்டு தர்ஜிமா எடுத்து வாட்சி வச்சு சொல்லிட்டே போயிடலாம், நீ மாறிடுவா. அப்படி இல்லை. அவர் சொன்னார் என்றது அவர் செஞ்சாருன்னு அர்த்தம். அவர் சொன்னாருன்னா கூப்பிட்டு இங்க வாங்க சொன்னது இல்லை. அவர் அந்த ட்ரைனிங்க கொடுத்தார். அல்லாஹ் யாருக்கு கொடுத்தாருமே சிரிக்க வைக்காதீங்கன்னு சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் பாடம் அவர் நடத்துறாரு. 2வது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது மிக முக்கியமான பாடம். அதுக்கு 3வது பாடத்தை கொஞ்சம் கரண்டி பார்த்தீங்கன்னா லத்தீஃபுல் கபீர். எங்க பிள்ளைகளை அதாவது அவர் மறுபடியும் பிள்ளைங்க கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? லத்தீஃப் கபீர் என்ற பாடத்தை நடத்துறாரு. நம்ம பிள்ளை நம்ம பார்வையில தப்பு பண்ணாது. பார்வையை கொஞ்சம் அங்கா விட்டுட்டோம்னா குழந்தை தப்பு பண்ணிடுவாங்க. அவர் கொண்டு வர அல்லாஹ் எப்படி அறிவான். அவர் சொல்றார், ஒரு பாறைக்குள்ளே ஒன்று இருந்தது. சமாவாதி வானம் பூமியில எங்கேயாவது இல்லை. எத்தனையோவா அல்லாஹ்வுக்கு நலவோ கெடுதியோ கொண்டு வர முடியும். அல்லாஹ் அவரை கவனமா பார்த்துட்டே இருக்கிறார். அந்த செய்தி அவர் அழகாக கொண்டு வந்து வைக்கிறார். அதை நீங்க பார்ப்பீங்க. அவர் விளக்கம் சொல்லுவார், ரீசன் சொல்லுவார், ஏன்னு சொல்லுவார். இது எல்லாத்தையும் அமைதியா இருந்து இன்ஷா அல்லாஹ் படிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அதோட அன்பு சகோதரர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள்
ஐஜிசி இந்த அழைப்பு பணி ஐஜிசி பொறுத்தளவுல இவங்க இந்த அழைப்பு பணிக்கு நிறைய சிரமம். அதாவது சகோதரர்கள் உள்ள மாதிரி எல்லாருமே இதில் உள்ள நிர்வாகிகளும் அவங்களுக்கு டியூட்டி இருக்கு. டியூட்டிக்கு போயிட்டு வந்தா இந்த பணிகள் செய்யறாங்க. அவங்க வேற வெளிநாடுகளிலிருந்து பேங்க்களை அழைத்து வந்துதான் உங்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க.